மகாபாரதம் அத்தியாயம் 1. மூவர் தோற்றம். அந்திமகள் மேலை வாயிலில் வந்து செவ்வண்ண கோலங்களை பரப்பி உலகை அழகுமயமாக செய்து கொண்டிருந்த அந்த இன்பம் மிக்க மாலை நேரத்தில் வீட்டுமன் மாத்திரம் சோர்ந்த மனதுடன் கங்கை கரையில் அமர்ந்திருந்தான். கங்கை பிரவாகத்தின் நீல நிற நீர்ப்பரப்பில் மேலை வானின் செந்நிற ஒளி மின்னி விளங்கும் அழகை அவன் கண்கள் காணவில்லை. சுற்றுப்புறத்தின் கவின்மிக்க எந்த காட்சியும் அவனை கவரவில்லை. தன்னை மறந்து தான் வீற்றிருக்கும் இடத்தை மறந்து உள்ளத்தோடு சிந்தனையில் ஒன்றிப் போயிருந்தான் அவன். அப்படி அவன் மனதை வாட்டிய அந்த சோகம் முற்றிய சிந்தனைதான் எதுவாக இருக்கும்? பிரம்மச்சாரிய விரதத்தால் கவின் கொண்டு மின்னும் அவனது ஒளிமிக்க உடலில் நுழைந்து உடலை அணுக எந்த கவலைக்கும் துணிவிருக்க முடியாதே. பின்பு ஏன் அவன் கமலவதனம் வாடியிருக்கிறது? கண்களில் அழகொளி இலகவில்லையே, ஏன்? கொடிய நோயால் தம்பி விசித்திர வீரியனின் மரணத்தைக் கண்ட அவன் அந்த துன்பத்தை கூட பொறுத்தான். ஆனால் 2 பெண்களை மணந்து கொண்டு சந்திரவம்சத்துக்கு சந்ததியை படைத்தளிக்காமலே இறந்து போன அவன் தீயூழை நினைக்கிற போதுதான் வீட்டுமனுக்கு துயரம் தாங்கவில்லை. நித்திய பிரம்மச்சாரியாகிய தான் சந்திரவம்சத்துக்காக இனி எதுவும் செய்ய முடியாது. ஆகையால் சந்திரவம்சம் தன்னோடு அழிந்து போகுமே என்பதை நினைக்கவும் முடியாமல் தவித்தான் அவன். சிறிய தாயாகிய பரிமளகந்தியும் மகன் வீட்டுமனைப் போலவே இந்த தவிப்பில் ஆழ்ந்து போயிருந்தாள். தன்னைப் போலவே அரண்மனையில் சிற்றன்னையும் சந்திரவம்சத்துக்கு நேர்ந்த இந்த பெரும் தீவினையை எண்ணி குமைந்து கொண்டிருக்கிறாள் என்பதை வீட்டுமன் நன்கு அறிவான். இளமை அழகு மாறாத நிலையில் கணவனை இழந்து மங்களமின்றி கவல்கின்ற தம்பியின் மனைவியர்களான அம்பிகை அம்பாலிகை இருவரையும் காண்கிற போதுகளிலெல்லாம் சந்திரவம்சம் குல கொழுந்தில்லாமல் ஏமாற்றப்பட்டு விட்டதே என்ற பயங்கர எண்ணம்தான் வீட்டுமனின் மனதில் உதிக்கும். வேதனையின் வடிவமே இந்த எண்ணம்தான். அன்று காலையில் சிற்றன்னை அவனிடம் கூறிய வேறொரு முடிவு இடி யோசை கேட்ட நாகம் என திடுக்கிட செய்திருந்தது அவனை. தன் உயிரினும் சிறந்ததாக அவன் மேற்கொண்டிருந்த பிரம்மச்சாரிய விரதத்தை அழித்து கொலைப்பதாக இருந்தது அந்த முடிவு. கங்கையில் விழுந்து மாண்டாலும் மாளலாமே ஒழிய அதற்கு இணங்குவதில்லை என்று முடிவு செய்துவிட்டான் அவன். குலத்தை தொடர செய்வதற்கு மக்கள் பேரில்லாத நிலையில் மாண்டவன் மனைவியை அவனுடைய சகோதரன் மீண்டும் மனைவியாக ஏற்றுக்கொண்டு வம்சத்தை வளர்க்கலாம். இதை வேதங்களும் நீதி நூல்களும் அங்கீகரிக்கின்றன. நீயும் இந்த முறைப்படி நடந்து கொண்டால்தான் சந்திரவம்சம் தழைக்க முடியும் அப்பா என்று அவனுடைய சிற்றன்னையாகிய பரிமளகந்தி அவனை வேண்டிக் கொண்டாள். நீங்க சொல்ற இந்த செயலை செய்ய முடியாத விரதமுடையவனாயிருக்கிறேன் தாயே. ஆகவே இதை மறுப்பதற்காக என்னை மன்னித்து விடுங்கள். இத்தகைய நிலையிலே கணவனை இழந்த பெண்டீர் முனிவர்களால் மக்கள் பேறு அடையலாம் என்கின்ற வேறொரு முறை பரசுராமர் காலத்தில் ஏற்பட்டுள்ளது. முனிவர்கள் மூலமாக வேண்டுமானால் உங்கள் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று அப்போதே சிற்றன்னைக்கு மறுமொழி கூறிவிட்டான் வீட்டுமன். அப்படி இருக்குமானால் அதற்கும் ஒரு வழி இருக்கிறது மகனே. பராசர முனிவர் அருளால் என் கன்னி பருவத்தில் நான் பெற்ற தெய்வீக புதல்வன் ஒருவன் இருக்கிறான். அவன் இப்போது வியாசன் என்னும் பெயருடன் நிகரில்லாத முனி புங்கவானாக விளங்கி வருகிறான். அவனை அழைத்தால் நம் கருத்துப்படி செய்ய இசைந்து தன் அருள் வலிமையினால் விசித்திர வீரியனின் மனைவியர் மக்கட்பேறு அடையும்படி செய்வான். நீ என்ன நினைக்கிறாய் என்று சிற்றன்னை மீண்டும் அவனை கேட்டாள். நான் நினைப்பதற்கும் சொல்வதற்கும் இனி என்ன இருக்கிறது தாயே? வியாசர் திருவருளால் சந்திரவம்சம் வளர ஏதாவது வழி ஏற்படுமானால் அது நம்முடைய பெரும் பேறு ஆகும். தடையின்றி தங்கள் கருத்துப்படியே செய்யுங்கள் என்று வீட்டுமன் கூறினான். இதன் பின் மாலையில் கங்கை கரைக்கு வந்தபோதுதான் மீண்டும் சிந்தனை அவனை சூழ்ந்து கொண்டிருந்தது. அதையே தொடக்கத்தில் கேட்டோம். உலகெங்கும் தம்முடைய அறிவு மனத்தை புனிதமான முறையில் பரப்பிக் கொண்டிருக்கும் அந்த மகாமுனிவர் அருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடனே மாலை கடன்களை முடித்தான் வீட்டுமன். கடன்களை முடித்துக்கொண்டு அவன் அரண்மனைக்கு புறப்படும்போது கங்கை கரை மெல்ல இருண்டு கொண்டிருந்தது. செல்லும் வழி மங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் மனத்தில் மட்டும் நம்பிக்கை சுடர் சிறிது சிறிதாக ஒளி பெருக்கி வளர்ந்து கொண்டிருந்தது. பரிமளகந்தி வியாசரை அழைத்தார். வியாசர் எல்லா பற்றுக்களையும் துறந்த முனிவரானாலும் பெற்றவள் அழைத்த அந்த அழைப்பை மறுக்கவோ துறக்கவோ முடியவில்லை. அவர் பெற்றவளுக்கு முன் தோன்றினார். பரிமளகந்தி சந்திரவம்சம் குலமுறையின்றி தவிப்பதை கூறி அந்த தவிப்பு நீங்க அருள் புரியுமாறு வேண்டிக் கொண்டு
காலம் சென்ற விசித்திர வீரியனின் தேவியர்களாகிய அம்பிகை அம்பாலிகை இருவரையும் அவர் வசம் ஒப்புவித்தாள். வியாசர் அருள் புரிந்தார். குலக்கொழுந்து 3 தளிராக தழைத்து வளர்ந்தது. திருதராட்டிரன், பாண்டு, விதுரன் என்ற மூவரை வியாசரின் அருள் அழைத்து சென்றது. திருதராட்டிரன் பிறவி குருடனாகவும் பாண்டு உடல் வெளுத்தவனாகவும் தோன்றியிருந்தனர். அறிவிலும் அழகிலும் சிறந்த புதல்வனாக தோன்றியவன் விதுரன் ஒருவனே. எவ்வாறு ஆனால் என்ன, குரு குலக்கொடி வேரறுத்து போகவில்லை, தழைத்து படரத் தொடங்கிவிட்டது என்று திருப்தியுற்றனர் பரிமளகந்தியும் வீட்டுமனும். காலம் வளர்ந்தது. வளர்ந்து வளர்ந்து பெருகியது. திருதராட்டிரன், பாண்டு, விதுரன் மூவரும் கவின் பெற்று விளங்கும் 3 மலை சிகரங்கள் போல புகழ் பூத்து வளரலாயினர். வீட்டுமன் கண்ணை காக்கும் இமை போல அந்த 3 குல கொழுந்துகளையும் போற்றி வளர்த்து வந்தான். கல்வி, கேள்வி, படை பயிற்சிகளில் அவர்களை தேர்ச்சி பெற்று வலிமையடைய செய்வதற்காக தானே அவர்களுக்கு ஆசிரியனாக அமைந்தான். குருகுலத்தின் எதிர்கால நலம், எதிர்கால சிறப்பு ஆகிய யாவையும் அந்த மூவரால் தான் நிலை பெற்று வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டுதான் வீட்டுமன் அவர்களை இவ்வாறு உருவாக்கலானான். இந்த உணர்ச்சிதான் தளர்ச்சியே குறுக்கிடாமல் அவனுக்கு ஊக்கமளித்த உணர்ச்சி. தகுந்த பருவம் வந்ததும் திருதராட்டிரனுக்கு முடிசூட்டினான் வீட்டுமன். பாண்டுவை அவனுக்கு சேனாதிபதியாக நியமித்தான். கடைசி தம்பியாகிய விதுரனை அவனுடைய அறிவாற்றல்களுக்கு ஏற்ற அமைச்சர் தொழிலுக்கு உரியவனாக நியமித்தான். இவ்வளவும் செய்து முடித்த பின் திருதராட்டிரனுக்கு திருமணத்தையும் விரைவில் முடித்துவிட்டால் நல்லதென்று தோன்றியது வீட்டுமனுக்கு. காந்தார நாட்டு மன்னன் மகள் காந்தாரியை அவனுக்கு ஏற்ற மனைவியாக கருதி தூதுவர்களை மனம் பேசி வருமாறு அனுப்பினான். திருதராட்டிரன் கண்ணில்லாதவன் என்ற உண்மை தெரிந்தவனாகையால் காந்தாரவேந்தன் அவனுக்கு தன் மகளை கொடுப்பதற்கு தயங்கினான். தன் தயக்கத்தை அவன் தன் மகளிடம் கூறியபோது, கலங்காதீர்களப்பா, விதி என்னை இந்த வழியில்தான் அழைக்கிறது போலும். குருடராக இருந்தால் இருக்கட்டும், நான் அவரையே மணந்து கொள்ள சித்தமாயிருக்கிறேன் என்று காந்தாரி மறுமொழி தந்தாள். மணத்திற்கு சம்மதம் என்று தூதுவர்களிடம் கூறி அனுப்பினான் காந்தார மன்னன். விரைவில் காந்தாரிக்கும் திருதராட்டிரனுக்கும் மணம் முடிந்தது. கணவனுக்கு இல்லாத கண்கள் எனக்கு மட்டும் எதற்கு என்று கூறியவளாய் மணமான அன்றே தன் கண்களையும் திரையிட்டு இறுக கட்டி மறைத்து கொண்டாள் காந்தாரி. அவளுடைய இந்த கற்பு திறத்தை கண்டு வியக்காதாரில்லை. அதி அற்புதமான அழகும் நற்குணங்களும் படைத்த இந்த யுவதிக்கு இவ்வளவு இளம் பருவத்திலேயே தியாகமும் கற்புணர்ச்சியும் செறிந்த இந்த உள்ளம் எப்படி அமைந்தது என்று நாடு முழுவதும் அதிசயித்தது. சாதாரணமாக எவராலும் செய்ய முடியாத தியாகத்தை செய்து காட்டுகிறவரிடம் ஒரு விதமான தெய்வீக கவர்ச்சி இயற்கையாகவே ஏற்படுகிறது. காந்தாரியின் தியாகமும் அவளுக்கு இத்தகையதொரு கவர்ச்சியை அளித்திருந்தது. திருதராட்டிரனுக்கு திருமணம் முடிந்த சில நாட்களிலேயே பாண்டுவின் திருமணத்தை பற்றிய சிந்தனை வீட்டுமனுக்கு ஏற்பட்டது. குந்திபோச மரபில் சூரன் என்னும் அரசனின் மகளாகிய பிரதை எனும் குந்தி என்பவளை பாண்டுவுக்கு மணமுடிக்கலாம் என கருதினான். அதற்கு முன்பாக குந்தியின் கன்னி பருவத்து வரலாறு ஒன்றை நாம் கண்டுவிடுவோம். கதைப்போக்குக்கு அவசியமான வரலாறு ஆகும் இது. மகாபாரதம் அத்தியாயம் 2.